அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிவிசி பைப் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பதிவு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த மிஷின் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பழைய உடைந்த பைப்புகளை போட்டு சிறு சிறு துண்டுகளாக உடைக்கிறாங்க. அந்த துண்டுகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் இந்த துண்டுகளுடன் 4 வகையான கெமிக்கல் கலக்கிறாங்க. கெமிக்கல் கலந்து அதை இன்னொரு மிஷினுக்கு மாற்றுறாங்க. அதாவது மிக்சர் அப்படிங்கிற மிஷினில் போட்டு அதை மறுபடியும் சிறு துண்டுகளாக உடைக்கிறாங்க. இப்போ அந்த மிஷின் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதன் பிறகு இதை இன்னொரு மிஷினுக்கு மாற்றுறாங்க. அதையும் பார்ப்போம். இந்த மிஷினை லம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கெமிக்கல் கலந்து உடைத்து வைக்கப்பட்ட அந்த பைப்பு துகள்களை இந்த மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ண பிறகு அது எந்த மாதிரி வெளிவருது அப்படிங்கிறத பார்க்கலாம். லம்ப்ஸ் வெளியில் வரும்போது அதில் எந்த ஒரு தூசும் படியாமல் இருப்பதற்காக உள்ளே ஃபில்டர் செட் பண்ணுறாங்க. இப்போது வெளியே வந்திருக்க இந்த துண்டுகளை லம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீஸை அடுத்தது பிவிசி பைப்பு தயாரிக்கக்கூடிய அடுத்த மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து பிவிசி பைப் எப்படி வருதுங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். லம்ப்ஸ் அப்படிங்கிற இந்த பீஸ் எவ்வளவு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போது லம்ப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை அடுத்த மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து பிவிசி பைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அந்த லம்ப்ஸ் ஆனது இதில் ஹீட்டில் மெல்ட் ஆகி பிவிசி பைப்பாக கன்வெர்ட் ஆகி வந்துகிட்ருக்கு. அது எப்படி வெளியில் வருதுங்கிறத இனிமேல் பார்க்கலாம். இப்போது பைப்பு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. பைப்பு சரியான உருவத்துக்கு மாறுவதற்கு 5 நிமிடம் ஆகிறது. அது வரைக்கும் வரக்கூடிய இந்த மாதிரியான பிசிறுகளை அடிக்கடி அவங்க ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க.
இப்போது உள்ளே ஒரு கொக்கி மாட்டியிருக்காங்க, அதில் ஒரு செயின் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த செயின் எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். பைப்பு மெல்ட்டாகி ஹீட்டாகி வரதுனால அதை இறுகிறதுக்காக தண்ணீர் விட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த பைப் வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ்க்கு வரும் அப்படிங்கிறதுனால தண்ணீர் விட்டுகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஒரு கொக்கியில் ஒரு செயின் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதோட எண்டில் இப்போ ஒரு லெதர் ஒன்று ஜாயின் பண்ணுறாங்க. அந்த லெதர் எதுக்காகனா அதை வந்து அந்த பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறாங்க. அந்த லெதரானது அதே இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து பைப்பை வந்து ஒரு சைஸை வந்து அது கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்காக அதை விற்கிறாங்க. இப்போ இனிமேல் வந்து பைப் வந்து சரியான அளவுக்கு வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போது பைப் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. அதாவது அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு வளைவுகளை சரிப்படுத்துறதுக்காக டேக்கப் அப்படிங்கிற அந்த மிஷினுக்குள்ளே கொடுக்குறாங்க. அது வந்து அதில் இருக்கிற வளைவுகளை சரி செஞ்சு வெளியில் அனுப்புது. அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். பைப்பு மெல்ட்டாகி ஹீட்டாகி வரதுனால அதை இறுகிறதுக்காக தண்ணீர் விட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த பைப் வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ்க்கு வரும் அப்படிங்கிறதுனால தண்ணீர் விட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 20 அடி பைப்பு வந்ததுக்கு பிறகு கட்டிங் மிஷின் மூலிமா அந்த பைப்பை கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த பைப்புக்கு கப்ளிங் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மிஷின் ஒரு ஹீட்டர். இந்த ஹீட்டர் மிஷினுக்குள்ளே பைப்போட ஒரு பகுதியை விடுறாங்க. விட்டு சிறிது நேரம் ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ண பிறகு எந்த சைஸில் கப்ளிங் வேணுமோ அந்த சைஸுக்கு அச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அச்சை உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. உடனே கப்ளிங் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் கப்ளிங் வந்து அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. அச்சு அதுக்கு ஏற்றவாறு கப்ளிங் தயார் பண்ணிக்கிறாங்க. வாடிக்கையாளர்கள் எந்த மாதிரி சைஸில் பைப்பு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சைஸில் பைப்பு ரெடி பண்ணி குறிப்பிட்ட நேரத்தில் டெலிவரி பண்ணிடுறாங்க. உங்களுக்கும் பைப்பு தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் மோட கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் ஜெகதீஸ்வரன்.